1984ஆம் ஆண்டு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அப்போ தேர்தல் வந்தது. இப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? என்னுடைய நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரார். அவர் சிகிச்சை பெற்று நலமோடு வந்த உடனே எனக்கு இதை வெற்றி வாய்ப்பு கொடுங்க, அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவாராம். எவ்வளோ தந்திரம்! நல்லா எண்ணி பாருங்க. அப்பவே திரு கருணாநிதி அவர்கள் நம்ம ஏமாற்ற முயற்சிட்டு இருந்தார். அது வெளிப்படையாக சொல்றார். ஏதோ நம்முடைய தலைவர் சிகிச்சை பெற்று வராரு, தேர்தலில் திரு கருணாநிதி போட்டிடுறாரு, இவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குதான் திரு நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே ஆட்சி திருப்பி கொடுத்துருவாராம். யாருக்கிட்ட ஏமாற்ற வேலை? கிராமத்தில் சொல்லுவாங்க, எறும்பு ஏரோப்ளான் ஓட்டணும். உண்மைதானே? யாரை நம்ப வைக்கிறாங்க நினைச்சு பாருங்க. ஆனால் விதை ஒன்று போட்டால் சொரன்னா முளைக்கும். அது மாதிரி அவருக்கு மகன் தான் திரு ஸ்டாலின், அவருக்கு வாரிசா இருக்கிறார். ஆக அவர் என்னென்னலாம் பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றிடுவார் திரு கருணாநிதி, அதை விட பன்மடங்கு பொய் செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுத்தா ஸ்டாலினுக்கு பொருத்தமா இருக்கு.